Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அஜித் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல இருந்து ஒரு சில விஷயங்களுமே வெளியாகி இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாஸ்ல செம வைரலா போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ரீசெண்டா அவர் சொல்லியிருக்காரா, வர நவம்பர் மாதம், அதாவது 2025 வரக்கூடிய நவம்பர் மாதம் என்னுடைய அடுத்த படத்தோட ஷூட்டிங் வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த படம் 2026 மே மாசம் இல்ல ஏப்ரல் மாசம் ரிலீஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சின்னதா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த விஷயம் தான் இப்போ சரியா வைரல் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் பாசிட்டிவா போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் கோவமாவும் இருக்காங்க. யாரு அப்படின்னா நம்மளோட பத்திரிகையாளர்கள். ஏன்னா ஏர்போர்ட்ல வச்சு நான் சீக்கிரமா மீட் பண்றேன்னு சொன்ன ஏகே அவர்கள் இப்ப எப்படி அங்க இங்க இருக்கிற பத்திரிகைகளை சந்திச்சு ஒரு நேர்காணல் கொடுக்க மாட்டான்னு ஒரு வருத்தத்தோடையும் ஏக்கத்தோடையும் கோவத்தோடையும் அந்த விஷயத்த பார்க்க முடியுது. சரி, ஓகே, அந்த மனுஷனுக்கு என்ன மனஸ்தாபமோ என்ன விஷயங்களோ, ஸோ அவர் சொன்ன விஷயங்களை நிறைய விஷயங்கள் எல்லாருமே ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே அதை எடுத்து விஷயமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அரசியல் அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, ரேஸ் எப்படி ஹேண்டில் பண்றாரு, தன்னோட குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்றாரு, ஸோ படங்களா இருக்கட்டும், எல்லாரையும் எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகா கூலா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏகே அவர்களோட இன்டர்வியூ சமீபத்தில் நிறைய வைரல் ஆகிட்டே இருக்கு. அவர் ட்ராக்ல வச்சு ஒரு பைட் கொடுத்தாலும் சரி, எல்லாமே வைரல் ஆகுது. அந்த வரிசையில இப்போ அவர் இந்த படம் அதை பத்தி சொல்லியிருக்காரு. நான் நடிக்கிறத என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு முழு வீச்சுல, நான் ரேஸ்னா ரேஸுங்க, நடிப்புனா நடிப்புங்க. இப்போ நான் 6 மாசம் படத்துக்கு எடுத்துக்கிட்டேன்னா அந்த 6 மாசத்துல ஒரு முறை கூட நான் ரேஸ் பக்கம் போக மாட்டேன். எனக்கு ரேஸ்ல ஒரு 8 மாசம் 6 மாசம் இருந்துச்சுன்னா நான் சினிமாவுக்கு போக மாட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நான் தெளிவா இருக்கேன் அப்படின்றத அந்த இன்டர்வியூ எனக்கு அழகா வெளிப்படுது. இப்போ நம்மளுக்கு தோணும்ல, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ட்ரிப் போகணும், இல்லை வீக்கெண்டை நம்ம அழகா பார்ட்டி பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, எனக்கு வாரத்துல நான் 6 நாள் 5 நாள் அப்படின்றத நான் முழுக்க என்னோட வேலைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை தாண்டின விஷயமா தான் எனக்கான பர்சனல் விஷயங்களுக்கு நான் ஒதுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா சொல்றாரு அவரு. அந்த மனுஷன் அதுதானே, அவர் ஒரு இப்போ பயங்கரமா மாறிட்டாரு. விடாமுயற்சியில வந்த அஜித் மாதிரி நாளுக்கு நாள் லெசனாவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப அருமையான விஷயம். இது வரைக்கும் எந்த நடிகர்களும் தன்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை, அனுபவத்தை இப்படி ஷேர் பண்றது ரொம்ப கம்மின்ற. அப்பப்போ இப்போ நீங்க இந்த ஷூட்டிங்க்கு வந்துருவோம், இந்த வருடத்தோட இறுதியில படப்பிடிப்பு தொடங்க போகுது அப்படின்ட்டு இருக்காரு. யாரா அந்த டைரக்டர் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. யாரா இருந்தாலும் ஆதிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பாலையாட்ட கதை சொல்லிட்டாரு, பாலையாவை இயக்க போறாரு அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருந்தாலுமே கூட அவர் சீக்கிரமா அஜித் அவர்களை மீட் பண்ண போறாரு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன அந்த சஜஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்ப இந்த குட் பை டாக்லியுமே கூட ஒன் ஆஃப் த ஸ்டோரி தான். அவர் சொன்ன வரிசையில வேற ஏதாவது டிக் பண்ணியிருப்பாரு. இன்னொரு விஷயம் நீங்க அஜித் சொன்னதை நோட் பண்ணீங்கன்னா தெரியும், தரமான படம் கொடுக்க போறேன், வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பா கொடுப்பேன், நான் மற்றவங்களை மாதிரி சினிமா விட்டு போறேன், சினிமா பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லாம, அதாவது நான் அவர் சொன்ன விஷயங்களை நான் வெளிப்படுத்த முடியுது. நான் கண்டிப்பா படம் பண்ணுவேன், வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவேன், அதுவும் தரமா பண்ணுவேன் அப்படின்ற பொழுது அவரோட கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா விடாமுயற்சி மாதிரி ஒரு படம் கொடுத்து என் ஃபேன்ஸை நான் ரொம்ப சோகத்திலேயே ஆழ்த்த விரும்பல. நல்ல படம் தான், எந்த ஜானருக்கு பிடிக்கணும், எந்த கிளாஸுக்கு பிடிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரியான பார்வை இருக்கக்கூடிய படங்களா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு வருஷத்துக்கு ஒரு படம் தரமா கொடுத்துட்டு போறேன். குட் பை டாக்லி மாதிரி நீங்க என்னன்னா என்னை செலிப்ரேட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சினிமாக்கு நான் ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணிடுறேன், ரேஸ்க்கு ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். அது இந்த வருஷத்தோட இறுதியில இந்த ஷூட்டிங் தொடங்க போகுது. இது படத்தோட ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஏன் இதை பண்றாரு அப்படின்னா, அவருக்கு இதுக்கு முன்னாடி அழுத்தங்கள் தாங்க, இந்த வலிமையா இருக்கட்டும், விடாமுயற்சியா இருக்கட்டும், இதோட விஷயங்கள் எல்லாமே அவர் ரொம்ப பாதிச்சிருக்கு. அதாவது ஒவ்வொரு படம் எடுக்கும் பொழுதும் கூட சொல்றாங்கல்ல, இப்போ விடாமுயற்சி எப்போ ரிலீஸ், பொங்கலுக்கு அதுக்கா இதுக்கான்னு தள்ளி போனதுல அவரே ரொம்ப அப்செட். நான் எவ்வளவு பெரிய ஒரு நடிகர், என்ன ரேஸ்ல இருக்கேன், என்ன வச்சு என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. கோவிட் இதெல்லாம் வலிமை கொஞ்சம் தள்ளி பிடிச்சி அப்படிலாம் விஷயங்கள் இருந்தாலுமே கூட இதுல எப்படி என்ன வச்சு நீங்க இந்த கேம் விளையாடலாம் அப்படின்ட்டு அவரு ப்ரொடியூசர்ஸ் பத்தி ரொம்ப அழகா சொல்றாங்க. என்னோட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் என்ன அழகா புரிஞ்சிருக்காங்க, வாழ்க்கைய எனக்கான என்னோட கோல் என்ன, என்னோட பார்வை என்ன அப்படின்ற விஷயங்கள் அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கு, முதல்ல நான் அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ மைத்ரி மூவிஸா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், அஜித்துக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நீங்க எப்போ வரீங்க, நவம்பர்ல வரீங்களா, நீங்க எப்போ ஏப்ரல் நம்ம படம் ரிலீஸ் பண்ணலாம், ஓகேங்களா உங்களுக்கு, ஓகே நான் பண்ணி கொடுத்துறேன். ப்ரொமோஷன் நீங்க வர வேணாம், வேற எந்த சைடுல உங்க சைடுல இருந்து எங்களுக்கு எதுவும் வர வேணாம், நீங்க ஸ்டோரி ஓகே பண்ணுங்க, காசு கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம், நடிக்க நீங்க ரெடியா இருங்க, அவ்வளவுதான்.
இதுக்கு மேல என்னங்க வேணும்? அதனால அவரு இயக்குனர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி சொன்னார். அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பெருந்தன்மையான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, என்னைய புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அவர் ஆரம்ப காலகட்டத்துல ரேஸ்ல போறேன், பைக் ரேஸ், கார் ரேஸ்ன்னு போகும் பொழுது நிறைய அடிபட்டுச்சு. நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவரால் கஷ்டப்பட்டிருக்காங்க, இயக்குனர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதை நேர்ல பார்த்த அவர் ஒவ்வொரு சான்ஸும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு வலியோட நடிச்ச அனுபவங்கள்லாம் உண்டு. ஒவ்வொரு நாளும் அந்த வலியோட தான் இருப்பாரு அவரு. என்னடா இது இன்னைக்கு போலனா எப்படி பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிச்சுட்டு உடனே அந்த பக்கம் போய் ரெஸ்ட் எடுப்பார். நிறைய இயக்குனர்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய பிரபலங்கள் சொல்லியிருக்காங்க. நான் பார்த்திருக்கேன் அஜித் அவர்கள் கஷ்டப்படுறத கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன். இதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்காரு. இப்போ அந்த இயக்குனர்களும் தயாரிப்பாளரும் ரெடியா இருக்காங்க. ஆமா, அவர் அவர் பிடிச்சதை பண்றாரு. நாங்க அவர்கிட்ட இருந்து அவங்களோட ரசிகர்களுக்காக நாங்க எங்களுக்கு பிடிச்சதை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க. பெரிய விஷயம். சீக்கிரமா ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. அதுல அதிகபட்சமா இப்போதைக்கு ரேட்டிங்ல அதிகமா இருக்கிறது யாருன்னா ஆதிக் தான். இப்ப இந்த வைபோடையே அடுத்து தொடங்கணும் அப்படின்ற விஷயத்தோட ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேஸ்ல அஜித் அவர்கள் எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாரு அப்படிங்கிறதுமே இந்த இன்டர்வியூல தெரிஞ்சிருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்திக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா துபாயில 24H அப்படின்ட்டு ஒரு ஈவெண்ட் நடந்திருந்தது. அதுல அஜித் அவர்கள் அவரோட டீமோட போயிருந்தாரு. அந்த போட்டோஸ்மே செம்மையா வைரலா இருந்தது. முக்கியமா இந்த இன்டர்வியூல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த ரேசிங்க்குலாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்மளோட உடம்ப ரொம்ப உருக்கணும், அதுக்காக டயட்டு, ஸ்விம்மிங்னு நான் நிறைய விஷயங்கள் பண்ண, சைக்கிளிங்லாம் பண்ணி நான் கீழெல்லாம் விழுந்த தருணங்கள் இருக்கு, என்கிட்ட இருந்த எல்லா பேட் ஹாபிட்ஸுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் வேற கொடுத்திருக்காரு போல இதுல. ஓகே, இப்போ என்ன மாதிரி டீ டோட்டலரா மாறிட்டாரா இல்ல, அதுதான் அவரோட அந்த டெடிகேஷன் அப்படின்றது. இந்த வயசாயிருச்சு, இந்த மனுஷனுக்கு இவ்வளவு உடல் எடை இருக்கு, இவர் இவ்வளவு தூரம் இதா இருக்காரு, இவருக்கு எப்படி மறுபடியும் பழைய மாதிரி ஒரு அந்த காருக்குள்ள போயிட்டு வரக்கூடிய அந்த எடை அப்படின்னு ஒன்று, வேகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் எந்திரிக்கிறதுக்குள்ள இன்னொரு டிரைவர் உட்காரணும். சோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பீட் ஒன்று இருக்கு. எப்படி இவரால முடியும்? இவர் வயசு ஒரு பிரச்சனை, இவர் உடல் எடை ஒரு பிரச்சனை, இவர் மன வலிமை ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு பிரச்சனையா எல்லாருமே ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. ஒரு ஆணியும் கிடையாது, நான் பாத்துக்கிறேன், என்னால யாரா சொன்னா குறைக்க முடியாது அப்படின்ட்டு. இந்த இடத்துல கம்பேர் பண்ணலாமான்னு தெரியல. எஸ்டிஆர் அவர்கள் அவரும் சமீபத்தில் ஒரு மேடையில சொல்லிட்டு இருக்கிறாரு, உடல் எடை போறதெல்லாம் பிரச்சனை இல்லடா, போட்டீங்கன்னா இழைக்கணும்னு நினைச்சிடாதீங்க, அதை விட ஒரு கொடுமையான விஷயம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல நான் எஸ்டிஆர் நான் பாராட்டுறேன். ஏன்னா அஜித் அவர்களை விட அதிகமான உடல் எடையை வச்சிருந்தவர் எஸ்டிஆர் அவர்கள். அவ்வளவு விமர்சனம், அவர் விமர்சனத்துக்காகலாம் உடல் எடையை குறைக்கல. எஸ்டிஆர் அவர்கள் தன்னோட ரசிகர்களுக்காக குறைச்சாங்க. நான் கூட நிக்கிறான்ல, நான் வந்தா ராஜாவாதான் வரும்னு ஒரு படம் நடிக்கிறேன், அந்த உடம்போட நடிக்கிறேன், என்னைய அவன் கொண்டாடுறான், அப்புறம் ஏன் நான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வரக்கூடாது, எனக்கு பிடிச்ச மாதிரி வரும்பொழுது அவன் ரசிக்கிறான், அப்ப ஏன் நான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வரக்கூடாதுன்னு அந்த வேகம், அந்த குதிரை இப்போ பயங்கரமா வேகம் எடுத்திருக்கல. அதேதான் அஜித் அவர்களும். அது சினிமாக்காகவும் சரி, ரேஸுக்காகவும் சரி, எனக்கு தேவை, எனக்கு அது சரின்னு படுது, எனக்கு அதுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு அவர் அந்த முடிவு எடுக்கிறாருல. அவர் நினைச்சா விசுவாசம் மாதிரி ஒரு படம் கொடுக்க முடியும், வலிமையில இருந்த மாதிரி உடம்பு கொடுக்க முடியும். ஏன் அவர் பண்ணல அப்படின்னா என்னால பண்ண முடியும்னு. எவ்வளவு விமர்சனம் தெரியுங்களா வலிமை அப்பெல்லாம். நான் உடல் ரீதியா அவ்வளோ விமர்சனம் வச்சாங்க. வேற யாரா இருந்தா இந்நேரம் ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த மனுஷன் அப்படி பண்ணல, அவரால் முடியுன்றதான் காட்டுறாரு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு மீம் பார்த்தேன், விக்ரம் ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் சொல்லிட்டு ஒரு உடல் அடி 6 பேக் மாதிரி போட்டு, இந்த பக்கம் விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ்னு ஒரு ஃபேட்டான ஒரு போட்டோ எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அது இல்லையே, அவங்க ரெண்டு பேருமே அஜித் அவர்களால இந்த ஆழ்வார் படம்லாம் பார்த்தீங்கன்னா உடல் எடையை அவ்வளோ எடையை குறைச்சார். விவேக் ஒரு டைலாக் இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் உடம்பை ஏத்துவான் இறக்குவான், ஆனா அவங்ககிட்ட ஒன்று மாறாத ஒரு விஷயம் தலை, அதனாலதான் நாங்க அவனை தலைன்னு கூப்பிடுறோம் அப்படின்னு ஒரு டைலாக்ல அவர் வரும். விஜய் அவர்களும் அதுதான். இத்தனை வருஷங்களா அவர் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல அவர் உடல் எடை அதிகமா இருக்காரு. அவர் எப்படி இருக்காரு, அப்ப எப்படி இருந்தாரோ அப்படியே எப்படி இருக்காரு. ஸோ இது அவங்க த்ரோட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க தான். அஜித் அவர்கள் டேப்லெட்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு எவ்வளோ உடல் ரீதியான பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு தெரியுங்களா? அதெல்லாம் அது சாப்பாடு மாதிரி டேப்லெட் சாப்பிட வேண்டிய ஒரு நிலையில இருந்துச்சு. ஆனா அவ்வளோ ஃபிட்னஸ் மேல அவர் மறுபடியும் கான்சென்ட்ரேட் பண்ணி உடல் எடையை குறைச்சி மீண்டு வந்தார் பார்த்தீங்களா? அதெல்லாம் பாராட்டணும். இது எங்க போய் முடியும்னு தெரியல. ஆனா அவர் சொன்ன விஷயங்கள் அதான் சொன்னேன், நாளுக்கு நாள் அப்படியே தூவிட்டு இருக்காரு அட்வைஸை. இழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முழு எஃபோர்ட் போடுங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் எவ்வளவு எடையை குறைச்சேன் தெரியுமா? நான் நீங்க சொன்ன மாதிரி இந்த சைக்கிளிங்கா இருக்கட்டும், ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், எல்லாமே நான் பண்ணம்பா. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இன்ஜெக்ஷன், அவர் மெடிசன் இன்ஜெக்ஷன், இதனாலதாங்க உடல் எடையை குறைச்சாரு அப்படின்ட்டு. அந்த மனுஷன் ஆல்ரெடி பிரச்சனை இல்லைன்னா டேப்லெட் எல்லாமே எடுத்துக்கிட்டாரு, மறுபடியும் இதுக்கும் எடுக்குது. அவரு என்ன அவ்வளோ நாலேஜா இல்லாமையா இருப்பாரு? அப்படிலாம் கிடையாம ப்ராப்பரா டயட் இருந்து உடல் எடையை குறைச்சாரு அப்படின்னா அஜித் அவர்கள்லாம் எல்லாருமே மென்ஷன் பண்ணி போறாங்க. டீ டோட்லர் அப்படின்றது அவர் இப்ப ஆரம்பிக்கல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம சீனியர்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அஜித் அவர்கள் ஆரம்பத்துல என்னென்ன பண்ணாரு தெரியுமா, அஜித் அவர்கள் ஆரம்பத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க தெரியுமா? பண்ணாரு, அவருமே ஒத்துப்பார், நான் பண்ணேன். ஆமா, சன் டிவி இன்டர்வியூல ஸ்மோக் வச்சு யாருங்க இன்டர்வியூ கொடுப்பா?
ஒரு நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு ஜாம்பான்ல நீங்க பாத்திருப்பீங்க, சிகரெட் அடிச்சுட்டு ஒரு மனுஷன் பேசுவானா? அந்த மனுஷன் பேசுவான். நான் கேஷுவலா விடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்படியே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுதான் அஜித் அவர்கள். இன்னைக்கு அவர் சொல்றாருன்னா அந்த மாற்றங்கள் இதெல்லாம் மாத்திக்கீங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவருக்கு சில பல படங்களாவே குறைச்சிட்டாரு. குட் பேட் அக்லில கூட எங்கேயாவது ஸ்மோக் சீன் பார்த்துருக்கீங்களா? இல்லை ட்ரிங்க் பண்ற மாதிரி பார்த்தீங்களா? எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் தெளிவா இருக்காரு. என்னோட ரசிகர்களுக்காக எனக்கு வேணாண்டா, அவனை நான் இத்தனை நாளா மங்காத்தா படத்துல மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், வரிசையெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, அண்ணே தம்மு இன்னொரு முறை சொல்லு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இருந்தவர் தான் அஜித். இப்ப இப்படி இருக்கிறாருன்னா அது மாற்றங்கள், இதெல்லாம் நடக்கும், இப்படிதான் நீ ஒரு கட்டத்துக்கு வருவேன், நான் இப்ப சொல்றேன் அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல. அதனால அவர் டீ டோட்டலர் அப்படின்றது பெருசாலாம் இல்லை. அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டீ டோட்டலராக தான் இருக்காரு. உடம்பு பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அவரை பொறுத்த வரைக்கும் என் ரசிகர்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருங்க, அதுதான் அவரோட விஷயங்கள். இந்த மாதிரி தமிழ் ஒரு இன்டர்வியூ கூடியா, எனக்கு அது போதும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரியான பார்வையும் இருந்துகிட்டே இருக்கு. விஜய்க்கு வந்து எப்பயுமே கேரளா பக்கம் போனா அவருக்கு பெரிய கிரௌடு வரும், அவருக்கு ஃபேன் பேஸ் அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனா அவரோட ஃபேன் பேஸே இப்ப வந்து சூப்பர் ஸ்டார் பீட் பண்ணிட்டாருன்னு நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியாஸ்ல பார்க்க முடியுது. எப்பயும் அவர்ல ஏங்க அவரு தாங்க ஆரம்பமே, என்னங்க அவரை பீட் பண்ணாங்க அந்த வார்த்தை அப்படின்றது எப்படி? எப்பயுமே கேரளானா வந்து விஜய்ன்னு தானே சொல்லுவாங்க. இல்ல, வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து சூப்பர் ஸ்டார் தான் ஃபர்ஸ்ட். நீங்க அது இது நீங்க எவ்வளவு டிபேட், ஏங்க விஜய் கிட்ட போய் நீங்க பைட் கேட்டாலுமே அதாங்க சொல்லுவாரு, இல்ல முதல்ல தலைவர் தான் அப்படின்னு. அதுக்கு தரட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் அவர் அதுக்கு பைட் தரட்டும்ங்கற. ஏங்க தர்றாமலாம், அதான் சொல்றேன். ஏர்போர்ட்ல பாத்தீங்களா அந்த மாதிரி இனிமேட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும். இல்ல விஜய் அவர்கள்ட்ட கேட்டாலுமே சூப்பர் ஸ்டாருக்கு தான்ன்றது சொல்லுவாருன்னு நான் சொல்ல வரேன்றேன். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசணும், நம்ம குழந்தைகள் அப்பா தாத்தா அப்படின்னு எல்லா ஜெனரேஷனையும் கையில வச்சுட்டு இருக்கிற சூப்பர் ஸ்டார். அவரை பார்க்கும் பொழுது ஒரு செல்ஃபி எடுக்கணும், அவரை பார்த்துட்டு அப்படி அப்படிலாம் இல்லைங்க. அவர் பார்க்கும்பொழுது ஒரு ஆரா ஒன்று கிரியேட் ஆகும். அவர் தலைவரை பார்த்த எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த மனுஷன் கூட நீங்க கொஞ்ச நேரம் அப்படி அவர் கண்ணை பார்த்து அவர் கொஞ்ச நேரம் இருங்களேன், ஒரு ஆரா ஒன்று கிரியேட் ஆகும். அது அப்படியே உங்களுக்கு டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து நீங்க அதை உணர்வீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன மாயமோ மந்திரமோ இது வரைக்கும் நான் அவர் சந்திக்கல. தூரத்துல இருந்து 2-3 வாட்டி பார்த்ததோட முடிஞ்சு. அந்த ஆரா எப்பவுமே அவர் சுத்தி இருக்கும். அந்த பெரிய நடிகர்கள் அவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆட்டிடியூட், ஒரு வாட்ச் பெருசா, ஷர்ட் பெருசா, ஷூவு இல்ல பவுன்சஸ், ஏர்போர்ட்ல ஜம்மு நடந்து போவாரு. எத்தனை பேர் என்ன என்ன பிரச்சனை, என்ன 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 அப்படின்னு வருவாரு. அதுதான் அந்த மனுஷன். எதுவுமே எனக்கு வேணாம், என்ன உனக்கு பிரச்சனை, நான் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் அது என் வீட்டோட இருக்கட்டும், என் ஆபீஸோட இருக்கட்டும், நான் உங்களோட கனெக்ட் ஆறல அப்படிதான். கேரளால வந்து இப்போ இல்லை, எப்பவுமே கேரளால இருந்து எனக்கு இந்த ஆடியோ லான்ச் ஒன்று, ஜெயிலர் ஆடியோ லான்ச் எனக்கு தெரிஞ்சு கேரளால இருந்து ரஜினி சாரோட கெட்டப் போட்டு அவ்வளவு பேர் வந்து நின்று மேரி ஸ்டேடியம் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவ்வளவு கொண்டாடுறாங்க. அது எந்த நடிகர்கள் போனாலும் எல்லா ஊர் மக்களும் கொண்டாடுவாங்க. தமிழ் நடிகர்கள் வந்து கேரளா மக்கள் அதிகமா கொண்டாடுவாங்க. அதை நீங்க கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளவு நெருக்கம் அவங்க எல்லாருமே. விஜய் அவர்களா இருக்கட்டும், ரஜினி அவர்களா இருக்கட்டும். இன்னொரு விஷயம், அஜித் எங்கேயும் போறதில்லை, அதனால உங்களுக்கு தெரியறது இல்லை. இந்த கூட்டம்லாம் அப்படியே அந்த பக்கம் திரும்புறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் இதனாலதான் எதுவுமே வேண்டாம். இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு ரஜினி அவர்கள். இதுக்கு முன்னாடி அங்க போயிருக்காரு. கோயம்புத்தூர், கேரளா இந்த மாதிரி இடங்களை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சமீபத்துல அந்த கிரௌட பார்த்துட்டு அவரு நெகிழ்ந்திருக்காரு. என்னடா என்ன 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 நடக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் தான் அவர் ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. போதும், நீங்க ரிட்டையர் ஆயிருங்க, நீங்க கொஞ்சம் ஓய்விடுங்க. இவங்களெல்லாம் அப்புறம் யார் பாத்துக்கிறா? இந்த கிரௌட்லாம் எப்படி வரும்? நான் இங்க வந்தனாலதான், எனக்காக தான் நான் வராங்க. அப்ப அவங்களுக்கு நான் ஒரு படம் கொடுக்க போறேன், அவங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. இதுதான் சூப்பர் ஸ்டார் அவர்கள். நீங்க சொன்ன மாதிரி கம்பேரபிளே வேணாம், கம்பேர் பண்ணவே கூடாது. ரஜினிக்கு ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க, விஜய் அவர்களுக்கு விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேருமே தரமான ஒரு நடிகர்கள், தரமான கூட்டத்தை வச்சிருக்க கூடியவங்க. ஆனா எப்பவுமே தலைவர் தாங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.